ஹாய், ஹலோ, வெல்கம். இப்போ நம்ம பார்க்குறது அகத்தியர் கோயிலுங்க. அம்பையில் இருக்கு. லாஸ்ட் 4 வீடியோஸ்லயும் அகத்தியரோட சிறப்புகளை நம்ம பார்த்தோம். கைலாயத்துல சிவன் பார்வதி திருமணம் நடக்கும்போது எல்லா முனிவர்களும் தேவர்களும் அங்க அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வேண்டி அங்க போறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியோட சமநிலை பாதிக்கப்படுது. இதனால என்ன பண்றாரு, சிவன் அகத்தியரை தெற்கு நோக்கி சொல்றார். அகத்தியர் அவரோட திருமண கோலத்தை நான் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படும் போது, சிவன் இவர்கிட்ட நான் உனக்கு காட்சி அளிப்பேன், இந்த திருமண கோலத்திலேயே உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்றதுனால தான் இங்க இந்த சிறப்பு. அகத்தியர் இங்க ஒரு மரத்துக்கு அடியில உக்காந்துட்டு இருக்கும்போது, அகத்தியரை பார்த்தோடனே ஒரு பக்தர் அவருக்கு உணவு எடுத்துட்டு வரேன்ட்டு போனாரு. அவரு வர லேட் ஆகணும்னு இவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா அந்த பக்தர் அகத்தியர் திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் அங்கேயே உட்காரவே அகத்தியர் மறுபடியும் தரிசனம் கொடுத்து அந்த உணவை சாப்பிட்டார். இந்த நிகழ்வு நடந்த இடத்துல தான் கோயில் கட்டியிருக்காங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயிலுங்க. இதுவும் 1000 வருஷம் பழமையான கோயில் தான். இது ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயிலாக தாங்க முன்னாடி இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் சிவனை வேண்டி கேட்குறாரு, இது விஷ்ணு கோயிலா சிவனா அப்படின்னு கேட்கும்போது, சிவலிங்கத்திலிருந்து விஷ்ணுவும் மகாலட்சுமியும் காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மி நாராயண சிலையை உருவாக்கி இங்கே இதை பெருமாள் கோயிலாக வழிபடுறோம். அகத்தியர் கோயில் பக்கத்திலே தாங்க இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து நடந்தே வந்துடலாம் இந்த கோயிலுக்கு. பன்றி மாடசாமி கோயிலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் மாப்பிள்ளையோட குலசாமி. இந்த குலசாமி திருவிழாவுக்கு தான் நாங்கள் வந்தது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடசாமி தான் வழிபடுறாங்க. அவங்க கொடைன்னு சொல்லுவாங்க இந்த ஃபெஸ்டிவல். சிவன் பார்வதி மகனான சுடலை மாடன் அவங்களோட அவதாரம் தாங்க எல்லாம். உருவம் இல்லா இந்த மாதிரி கல்லாதாங்க இவங்க கும்பிடுவாங்க. இங்கேயும் சரி, குற்றாலநாதர்லையும் சரி, பன்றி மாடசாமி எல்லாமே இப்படி தான் கும்பிடுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் கூட நடக்கும்போது தான் இந்த உருவம் செய்வாங்க. இது எப்படின்னா, வெறும் பெரிஷபிள் ஐட்டம்ஸில் தான் செய்கிறது. வாழைத்தண்டு, தேங்காய் மட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு தாங்க செய்கிறேன்.
ஈவினிங் ஆரம்பித்து விடிய 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 மறுநாள் காலை வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் வந்து பார்த்தோங்க. இந்த கோயில் வந்து 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து திருச்செந்தூர் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.